முதுமை பாகம் 4. மருமகள் மாமனாருக்கிடையே நடக்கின்ற உரையாடல். ஊர் உலகத்தில் யாரும் எதுவும் சொல்லிவிடக்கூடாதுன்னு பெருமைக்கு கூட்டிட்டு போகிறது, அப்புறம் உங்களை கஷ்டப்படுத்தி அனுப்புறது, இதே வேலையாக போச்சு என்று முணுமுணுத்து கொண்டே கண்ணாடியை மாற்றி கொடுத்தால், துணிகளெல்லாம் சுத்தமாக துவைச்சிருக்கே, நீங்கள் தானே துவைச்சிங்க, பொய் சொல்லாமல் சொல்லுங்க என்று டீச்சரை போல் முறைக்க என்ன செய்வது என்று தெரியாமல் பாதி பற்களோடு சந்தோஷமாய் சிரித்தேன். அவளும் சிரித்து விட்டாள். ஸ்கூட்டரில் உட்கார்ந்து செல்லும் போது லேசா மயக்கமாக இருக்கு, சாஞ்சிக்கட்டுமா என்று கேட்டேன். கொஞ்ச தூரம் போயிடலாம், பத்திரமா சாஞ்சிக்கோங்க என்று சொன்னார். உண்மையில் எனக்கு மயக்கமெல்லாம் இல்லை, நான் பெறாத மகளின் மீது சாய்ந்து கொள்ள ஆசையாக இருந்தது. அதனால்தான் பொய் சொல்லி சாய்ந்து கொண்டேன். இன்னும் 1 மாதத்திற்கு அவளின் செல்லுத்திட்டுக்களுக்கு நடுவில் காணாமல் போகும் என் முதுமையின் ஊமை காயங்கள். ஏதோ ஒரு ரூபத்தில் என் 4வது மருமகள் ஒரு தெய்வம்.